குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரன்ஸ் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசியா 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அதுல அழகா சொல்லுது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து. ஒருவேளை இன்றைக்கு காலையில எதையாவது ஒரு காரியத்தை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு மனம் பதறிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் மட்டும்தான் அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல முடியும். இந்த காலையில ஆண்டவர் நமக்கு சொல்ற இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு பயப்படாதபடி, மனம் பதறாதபடி ஆண்டவருக்காக நாம் காத்திருப்போம். உங்கள் தேவன் உங்களுக்கு நீதியை சரி கட்டவும் உங்களுக்கு பதிலளிக்கவும் வருவார். உங்களை வந்து ரட்சிப்பார். ரொம்ப அழகான ஒரு வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம் இந்த காலை நேரத்துல. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களுடைய எங்களுடைய நாளையும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் நாங்கள் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நீ நீதியை சரி கட்டுகிற தேவன், எங்களை ரட்சிக்கிற தேவன் என்று சொன்னதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனம் பதறுகிறவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. சுவாமி, வேலையை குறித்து மனம் பதற்றம், வீடு குறித்து மனம் பதற்றம் ஆண்டவரே, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஆண்டவரே, பண விஷயங்களை குறித்து, நிறைய காரியங்களை குறித்து மனப்பதற்றங்கள் இருக்குமானால், ஏசப்பா நீர் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தெல்லாம் யார் யார் ஆண்டவரே மனம் பதறி போய் கிடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகர் ஏசப்பா, நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஆண்டவரே இந்த நாளுக்குரிய ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. நீர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேலை செய்யறவங்களுக்கு, பிசினஸ் போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. மனம் பதறி போய் கிடக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் வியாதியா இருக்கிறவர்களையும் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள, வீட்டுல இருக்கிற முதியோர்களுக்காக ஆண்டவரே, பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மனம் பதறி போய் கிடக்கிற ஒவ்வொருத்தருக்காக, கடன் வாங்கி ஆண்டவரே கொடுக்க முடியாமல் மனம் பதறி போய் கிடக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. தூர தேசத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீரே வந்து அவங்களுக்கு ரட்சித்து நீதியை சரி கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தையும் நீர் காத்துக்கொள்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக்கொள்வீராக இயேசு சுவாமி. இந்த நாள் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்துங்க இயேசப்பா. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனங்கள் பதறாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடி திடன் மனதாய் இருந்து எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு தருவீராக. இரவு வரும்போது ஆண்டவரே சந்தோஷமாக நாங்கள் வந்து ஆண்டவரே ஜெபித்து விட்டு எங்களுடைய படுக்கைக்கு நாங்கள் கடந்து செல்ல உதவி செய்ய இயேசுவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, ஆமென். மனம் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். Have a blessed day. Thank you so much.